ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 மந்த் கழிச்சு நான் என்னோட ஹோம் டவுனுக்கு போகிறேன். ஸோ இன்னைக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை நிறையா இருக்குது. வாங்க இன்னைக்கு என்னோட நாளில் என்னென்ன ஒர்க்கில் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக பொங்கல் லீவு. ஸோ இன்னைக்கு மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் நான் ஊருக்கு வந்தேன். ஸோ நான் வரும்போது எங்கள் அக்கா வீட்டிலலாம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் வச்சு டக்குன்னு நாங்கள் மாட்டுக்கு நாங்கள் ஊட்டி விடுவோம். ஸோ ஊட்டி விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பைப்பெல்லாம் போட தாத்தா ஹெல்ப் பண்ணாரு. சின்ன பைப்பெல்லாம் கட் பண்ணி போடணும். பெரிய பைப் நாங்கள் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்து வந்து போடுற வரைக்கும் ஹெல்ப் பண்ணாரு. போட்டுட்டு இந்த சின்ன ஓஸும் வந்து எல்லாம் எடுத்து செடிக்கு ட்ராப் பண்ற வரைக்கும் எல்லாம் தாத்தா ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் தான். நான் வந்து அடுத்து செடிக்கு கேட் வால் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு முன்னாடி எல்லாம் வந்து டீ தனியா கேட் வால் தனியா இருக்கும். ஸோ இப்போ பிரச்சனையே இல்லை நமக்கு. ஸோ இன்பில்ட்டா ரெண்டு ஒட்டுக்காவே வந்துருச்சு. இப்போ நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னா, செடி வேறுகிட்டே தண்ணி இல்லாம கொஞ்சம் தள்ளி விடுற மாதிரி நான் பிளான் பண்ணேன். அப்பதான் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸா வந்தாலுமே குழி பறிக்காம இருக்கும். அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னொன்னா செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ரோவா வரலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இது லென்த்தி ப்ராசஸ் தான் போச்சு. ஏன்னா ஒவ்வொரு செடிக்கும் வந்து எங்கேயும் லூஸ் இல்லாம கரெக்டா பார்த்து லென்த் எங்கேயும் கரெக்டா இருக்கிற மாதிரி எல்லாம் செட் பண்ணணும். ஸோ அது மாதிரி நானும் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது இல்லாமல் நல்ல வெயில் வேற. ஸோ மெயின் பைப்புக்கும் வந்து பைப்ஸ் எல்லாம் நிறைய இல்லை. அதுவும் கட் பண்ணி இருக்கிறதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் லென்த் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கேட் வால் செட் பண்ணேன். ஸோ ஒரு செடியா வந்து செட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மதியம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த தோட்டத்தில் மொத்தம் ஒரு 30 to 35 செடி பக்கம் இருக்கு. ஒன்னொன்னுக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம கேட் வால் செட் பண்ணோம். ஸோ சைட்ல வந்து கோழிங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க. அதையும் ஒரு வீடியோ எடுத்துட்டு நான் அப்படியே திருப்பி கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் முடிச்சாச்சு. ஸோ வாங்க இப்போ வந்து தண்ணி நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம், எப்படி தண்ணி செடி கரெக்டாக வருதா அப்படிங்கிற மாதிரி. நான் மோஸ்ட்லி எப்படின்னா எல்லா செடிக்குமே கேட் வால் வந்து கரெக்டாக ஒரு 10-15% வர மாதிரி ஆன் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபுல்லா வச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டுக்கு தண்ணி போகாது. அதனால ஃபர்ஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 50% லாஸ்ட் 50% மாதிரி வச்சிருக்கேன். ஸோ தண்ணி விளையாட வச்சுட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ எல்லாத்துக்கும் வருது. ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். அப்பதான் ஏன்னா எல்லா பைப்லையும் தண்ணி ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு ஈக்குவலான தண்ணி எல்லா செடிக்கும் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் தண்ணி வருதா கரெக்டா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சம்டைம்ஸ் இப்பதான் ஃபர்ஸ்டா எடுக்கிறதுனால டஸ்ட் நிறைய வரும். டஸ்ட் இல்லாம இருக்கணும். ஃபர்ஸ்டே நான் வந்து செக் பண்ணிட்டேன். இருக்கிற டஸ்ட்லாம் வந்து வெளியில வந்துருச்சு. அதனால இப்போ வந்து வெயிட் பண்ணலாம் ஒரு 2 மினிட்ஸ். ஏன்னா எல்லா செடிக்குமே வந்து தண்ணி ஈக்குவலா போகுதா அப்படின்னு பார்த்துட்டு, சப்போஸ் ஒருவேளை வந்து செடிக்கு கட்டைக்குள்ள தண்ணி வரல அப்படின்னா நம்ம வந்து கேட் வால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்ணி ஓகே தான். ஏன்னா மீடியமா இருக்கு. எல்லா செடிக்குமே தண்ணி வருது. ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒரு 2-3 செடிக்கு மட்டும் ஓசு பத்தலை. ஸோ அதை மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு நான் கையோட டிராகன் செடியுமே வச்சிருக்கேன். ஸோ அதுக்கும் வந்து இதிலேயே வந்து பைப்பும் செட் பண்ணிட்டேன். இது தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. ஓகே தான். சப்போஸ் நமக்கு ஃபியூச்சரில் தண்ணி பத்தலை இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பைப் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து ஒர்க் சாட்டிஸ்ஃபைடாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து தாத்தா பாட்டி தான் அவங்க தான் தண்ணி டெய்லி எடுத்து விடணும். இந்த ப்ளூ கலர் ஓஸில் வச்சு தான் எடுத்து விடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.